பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 3 முக்கிய கோரிக்கைகளை காங்கிரஸ் தலைவர்கள் கார்கே மற்றும் கே.சி. வேணுகோபால் வலியுறுத்தியுள்ளனர். டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மாணவர்கள் மீது தடியடி நடத்தவும் துப்பாக்கி சூடு நடத்தவும் உத்தரவிட்டது யார் என கேள்வி எழுப்பினார். இதற்கு ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்ற அவைக்கு வருகை தந்து பதிலளிக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார். காவல்துறையின் அத்துமீறலால் பல மாணவர்கள் காயமடைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள கார்கே, இதற்காக நரேந்திர மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினார். जो बिगिनिंग में हमारा स्टैंड था, तब से अब तक एक ही स्टैंड है और हमारे 3 मुद्दे पहले से ही है. एक तो स्टूडेंट के ऊपर. இதேபோல் நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், எதிர்க்கட்சி எம்பிக்கள் முதல் நாளிலிருந்தே 3 முக்கிய விஷயங்களை வலியுறுத்தி வருவதாக குறிப்பிட்டார். ராமர் கோயில் நன்கொடை திருட்டு விவகாரம் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். The day one onwards, our stand is very clear. You people take your records, old videos. Day one onwards, we are telling the same thing, 3 things. Specific answer from Amit Shah on the Galet